ஹெடியோட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சமயுக்தா தீபக்கால ஊர்லேருந்து வந்துட்டாங்க. நிலன் வந்து கொஞ்சிட்டு இருந்தான். காலைல தோசை சுட்டு சாப்பிட்டோம். அப்புறமா வந்து நாங்கள் தேர்ட் பிளாக் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அஸ்வினி வந்திருந்தா. என் தங்கச்சி பேர் அஸ்வினி, இவ பேர் அஸ்வினி. அதனால் நாங்கள் பெரிய அஸ்வினின்னு கூப்பிடுவோம். இவன் நிலன் வந்து கொஞ்சிட்டு ஓட்டான். அவன் அப்படி தான் பண்ணுவானே. என்னோட பெரியவ, என்னோட குள்ளி அதான் நின்று அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். ஆட்டோ புக் பண்ணி தீபிகா வீட்டுக்கு போயிட்டு தீபிகா வண்டி எடுத்துகிட்டு தான் போனோம். ஏன்னா வண்டியில் போனால் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். தம்பி எப்போ அழுவான்னு தெரியாது. அவனை குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். அவன் ஏஞ்சிக்கிட்டு நான் போயின்னு இப்போது. இவளும் நல்லா அவங்க அண்ணனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கினான். எது கேட்டாலும் எங்கள் அண்ணன் இப்படி போடாது அப்படி போடாது சொல்லிட்டே இருந்தா. இந்த ட்ரையலுக்கு வச்சுருப்பாங்கள்ல, அதில் இருக்கிற எல்லா பர்ஃப்யூம் எடுத்து அவன் மேலே அடிச்சு விட்டேன். செம்ம கூட்டம் சண்டேன்றதுனால அப்புறம் அப்பாட்ட போயிட்டு சாப்பிட்றதுக்கு காசு வாங்கி தீபிகா கிட்ட போனோம். அவள் வந்து இவ்வளோ வெறுப்பேற்றிட்டு இருந்தா. நீனா டைலர்னு சொல்லிட்டு பாவாடை தைச்சி போட்டுன்னு வந்துட்டியா சொல்லிட்டு அவள் பேகி பேண்ட்டு போட்டிருந்தா. அவள் குள்ளமாக இருக்கிறதுனால அப்படி தெரிஞ்சிச்சு. அப்புறமா இவன் வந்து அஸ்வினி வந்து நான் விரதம் இருக்கேன், எனக்கு வெஜ்ஜு தான் வேணும் சொன்னாலா. அவளை விட்டு எப்படி தனியாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு பார்சல் வாங்கிக்கணும். பார்சல் வாங்கி நாங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு போனோம். தீபிகா சொன்னால் எங்கள் ஹைதராபாத் பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாவது. செம்ம டெம்ப்டாக இருந்துச்சு எனக்கு. அவங்கக்கிட்ட போய் கேட்டோம், இங்கே வெளியில் சாப்பாடு சாப்பிட்லாமா சொல்லிட்டு. அவங்க சரி சாப்பிடுமா சொன்னாங்க. வண்டி எடுத்துன்னு போய் திரும்ப தீபிகா வீட்டில் விட்டுட்டோம். டும்மி விடவே இல்லை, கொஞ்சிட்டே இருந்தா. வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே இவரு எங்கள் அத்தா போன நீ அப்படி சொல்லிட்டு இன்னுமே தூங்கிட்டு தான் இருந்தான். தம்பி வந்து பார்க்கும்போது அப்பா இப்போ தண்டா நிம்மதியாக இருக்குது. வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஈவினிங்காக என் ஃப்ரெண்டு வந்திருந்தா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அப்புறம் நைட்டு வந்து தம்பிக்கு 3rd மந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். நல்லா அனிமல் தீம் எல்லாம் வச்சு தான் பண்ணோம். தீபிகா தான் அந்த ட்ரீ எல்லாம் ட்ரா பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அப்பா நைட்டு பொங்க காசு கொடுத்தாரு, நிலனுக்கு கொடுத்தாரு. அவன் வாங்கிட்டு எவ்வளோ இதுவாக போகிறான் பாருங்கள். நான் தம்பி அம்மா எல்லாருமே வாங்கினோம். இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸ்டே சேஃப், ஸ்டே கூல். பை ஃப்ரம் சக்தி.